இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான கூடுதல் வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்று அறிவிக்கிறார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கக்கூடிய பல்வேறு நாடுகளின் பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதன்படி இந்தியா, தென்கொரியா, பிரேசில், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வரி விதிக்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பை வெள்ளை மாளிகையில் உள்ள ரோஸ் கார்டனில் இந்திய நேரப்படி இன்று இரவு வெளியிடுகிறார். வெளிநாட்டு பொருட்களை அமெரிக்கர்கள் சார்ந்திருப்பதை தடுக்கவும், உலக நாடுகள் அதிக அளவில் வரி விதிப்பதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் இன்றைய தினத்தை விடுதலை தினம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா, மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான 25% வரி, வெனிசுலாவிலிருந்து பெட்ரோல் மற்றும் எரிவாயு வாங்கக்கூடிய நாடுகளின் பொருட்கள் மீதான 25% வரியும் இன்று அமலுக்கு வருகிறது. பொருட்கள் மீதான கூடுதல் இறக்குமதி வரியை ட்ரம்ப் அறிவித்ததும் அது உடனடியாக அமலுக்கு வரும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வரி விதிப்பு நடவடிக்கையால் அமெரிக்காவில் உணவுப் பொருட்கள் விலை உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த அறிவிப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான சூழலில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் மீது 8 மணி நேர விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வக்பு சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக வக்பு சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை மந்திரி கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். இந்த மசோதா முஸ்லிம்களுக்கு எதிரானது என்றும் வக்பு சொத்துக்களை முறைகேடாக அபகரிக்கும் நோக்கம் கொண்டது என்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையாக எதிர்த்தனர். இதனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த குழு 44 திருத்தங்களுடன் மசோதாவையும் தனது அறிக்கையையும் மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இவ்வாறு திருத்தப்பட்ட வக்பு வாரிய மசோதா மக்களவையில் இன்று நண்பகல் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன் மீது 8 மணி நேரம் விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிய 3 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. வக்பு வாரிய மசோதாவிற்கு எதிராக வாக்களிக்க இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. வக்பு வாரிய மசோதா மீதான விவாதம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்தின. இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அதேவேளை மசோதா மீதான வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, நாடாளுமன்றத்தில் வக்பு திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டால் திமுக நிச்சயம் எதிர்க்கும் என்றார். Our Chief Minister has passed a resolution in Tamil Nadu Assembly opposing the bill. So DMK is opposing the bill. But DMK will participate in discussion? Let us see how it goes, but as of now, if there is a discussion, we will be participating. We will be opposing the bill definitely. மக்களவை நடவடிக்கைகளில் 3 நாட்களுக்கு கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேபோல தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் பாஜக எம்பிக்கள் அனைவரும் நாள் முழுவதும் இன்று மக்களவையில் இருக்க வேண்டும் என பாஜக கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாநிலங்களவை நடவடிக்கைகளில் பாஜக உறுப்பினர்கள் நாளை கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவில் 44 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வக்பு வாரிய மசோதாவில் தணிக்கை அதிகாரம் மாநில அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு மாற்றம் செய்யப்படும் என தெரிகிறது. இதேபோன்று 6 மாதங்களுக்கு ஒருமுறை வக்பு சொத்துக்கள் மீதான வருவாய் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு தெரிவிக்காவிடில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாநில மற்றும் மத்திய வக்பு வாரியங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 உறுப்பினர்கள் மற்றும் பெண்களும் சேர்க்கப்படுவார்கள். வக்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மாவட்ட நீதிபதி தலைவராகவும் மாநில அரசின் இணை செயலாளர் உறுப்பினராகவும் செயல்படுவார் என்பன போன்ற மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே வக்பு வாரியத்திற்கு நன்கொடை வழங்க முடியும். வக்பு வாரிய சொத்துக்களின் தரவுகள், பதிவுகள், தணிக்கை விவரங்கள், புகார்கள், வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட டிஜிட்டல் இணையதளம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அக்குழு பல்வேறு திருத்தங்களுடன் மசோதாவை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது.